நீங்களும் நானும் இன்று இந்த பசுவால் உயிருடன் இருக்கிறோம். ஆம், இந்த பசு மருத்துவ அறிவியலை என்றென்றும் மாற்றிவிட்டது. இங்கிலாந்து மருத்துவர் 8 வயது குழந்தையின் கையில் பிளேட்டால் வெட்டி திறந்த காயத்தில் நோய்வாய்ப்பட்ட பசுவின் சீழை நிரப்பினார். அப்போது உலகில் பெரியம்மை நோய் அச்சுறுத்தி வந்தது. இது முகத்தை அழுகச் செய்து 3 பேரில் ஒருவரை கொல்லும் ஒரு நோய். ஆனால் டாக்டர் ஜென்னர் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார். மாடு கறக்கும் பெண்கள் பெரியம்மையால் இறப்பதில்லை. அவர்களின் தோல் சுத்தமாக இருந்தது. ரகசியம் அந்த பசுவில் இருந்தது. பசுவுக்கு கௌபாக்ஸ் என்ற ஒரு லேசான நோய் இருந்தது. மனிதனை வேண்டுமென்றே நோய்வாய்ப்படுத்தி மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா என மருத்துவர் யோசித்தார். அவர் ஒரு பால் கறக்கும் பெண்ணின் கையிலிருந்து அந்த நோயின் வைரஸை எடுத்து அதே திரவத்தை அந்த சிறு குழந்தையின் இரத்தத்தில் செலுத்தினார். குழந்தைக்கு காய்ச்சல் வந்து நோய்வாய்ப்பட்டது. ஆனால் விரைவில் குணமானது. உண்மையான சோதனை இப்போது தொடங்கியது. 2 மாதங்கள் கழித்து மருத்துவர் குழந்தைக்கு அசல் பெரியம்மை வைரஸை செலுத்தினார். கோட்பாடு தவறாக இருந்திருந்தால் குழந்தை இறந்திருக்கும். ஆனால் அற்புதம் நடந்தது. பசுவின் லேசான நோய் குழந்தையின் உடலுக்கு போராட கற்றுக் கொடுத்தது. அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டது. லத்தீன் மொழியில் பசுவை வக்கா என்று அழைக்கிறார்கள். ஆகவே டாக்டர் ஜென்னர் இந்த புதிய மருந்துக்கு வாக்சின் என்று பெயரிட்டார். இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருந்தால் அந்த பசுவுக்கும் 8 வயசு துணிச்சலான குழந்தைக்கும் நன்றி சொல்லுங்கள். விஞ்ஞான ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனால் மட்டுமே சுவாரஸ்யமான அறிவியல் வரலாற்று வீடியோக்களை உருவாக்க முடியும்.